வசூல் மன்னன் படம் தான் பார்த்துட்டு வந்தோம். படம் சூப்பர்வா இருக்கு. நம்ம சீரியல்ல பார்த்துருக்கோம் ஹீரோ சார. இதுல பார்க்கும்போது ஒரு எதார்த்தமான ஒரு கதையோட சூப்பர்வா இருந்தது. எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பாருங்க. வசூல் மன்னன் படம் ஓகே. அது பார்க்கலாம், ஓரளவு நல்லா இருக்கு. அதாவது வசூல் ராஜா அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா வசூல் மன்னன் கொஞ்சம் வித்தியாசமான இருக்கு. கடன் எப்படி வாங்குறதுன்னு இந்த படத்த பார்த்து நீங்க கடன் வாங்குற யார்ட்டா கடன் வாங்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடன் வாங்கிருவீங்க. லவ்வால கடன் வரும். ஆனா கடன் வாங்குனதுனால லவ் வந்துச்சுன்னா இந்த படம் தான். அதனால பாருங்க பாருங்க. ஆனா ரொம்ப மொக்கையா தான் இருக்கு. வந்தா பாருங்க. வரலனா விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சுண்ணா. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவா போற மாரி இருந்துச்சு. வசூல் மன்னன் படம் பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கு. இப்ப உள்ள ட்ரெண்டிங் தகுந்த மாரி நெறைய பேங்க்கு கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்படுற ஒரு சூழ்நிலைகள ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்டா பயங்கர இதுவா சூப்பரா இருக்கு இந்த படம். ரொம்ப இப்ப 2கே கிட்ஸுக்கு தகுந்த படமா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்த தியேட்டர்ல வந்து பாருங்க. என்டர்டெயின்மெண்டான மூவிங்க. எல்லாருமே போய் வாட்ச் பண்ணணும். தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. எல்லாமே இருக்கு இதுல. வசூல் மன்னன் அதுல சேர்ந்தது எல்லாமே இருக்கு. வசூல் பண்றது, மணி சம்மந்தப்பட்டது, என்டர்டெயின்மெண்ட், காமெடி எல்லாமே இருக்குங்க. ஹீரோ வந்து சூப்பருங்க, ராக்கிங்க. மூவி நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி இமோஷனல் ஓரியன்டட், ஃபேமிலி ஓரியன்டட் தான். தங்கச்சி பாசம், அம்மா பாசம் அந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. லவ்வும் நல்லா எடுத்துட்டு போனாங்க. காமெடியா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம். நல்லா நடிச்சிருக்காரு. அடுத்த படம் எதிர்பார்க்கிறோம் எப்படி பண்ண போறாருன்னு. நல்லா அதே அப்பாவி மூஞ்சி நல்லா காமிச்சிருக்காரு. வசூல் மன்னனாவே உண்மையா நடிச்சிருக்காரு. பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஓரியன்டட்ன்றதுனால எந்த ஒரு கான்ட்ரோவர்சிலாம் எதுவுமே வராது. இது வந்து ஒரு வசூல் மன்னன் சொல்லும்போது அந்த படத்தோட ஸ்டோரி லைன் வந்து அதிலே வந்துருது. கடன் அந்த பிரச்சனையில இருந்து அவர் எப்படி வெளிய வராரு அப்படிங்கறது காமிச்சிருக்காங்க. பார்க்கலாம். மூவி நல்லா இருக்கு சீரியஸாவே. அவரு ஸ்ரீதேவ் அவரோட ஆக்டிங் தான் நல்லா இருக்கு சீரியஸா. அண்ட் சீரியல்ல பாக்குறத விட மூவில பார்க்க நல்லா இருக்கு அவருக்கு. அதுல கொஞ்சம் சாஃப்டாவே பார்த்துட்டு இதுல பார்க்க சீரியஸா நல்லா இருக்கு. ஓவரால்னா சீரியஸா ஒரு மென்னோட சுச்சுவேஷன் தான் அது. ஒரு சிஸ்டர் மேரேஜ் பண்ணி கொடுக்க அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க, எங்கெங்க அமௌண்ட் வாங்கி குடுக்குறாங்க, அதுதான் இது. அது உண்மையா ரியலா நடக்கிறது தான் இப்போ கூட. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தானா இன்னும் படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். மற்றபடி படத்தை பற்றி குறை சொல்கிற மாதிரின்னு ஒன்றும் கிடையாது. ஹீரோ ஹீரோயின் நடித்த கேரக்டர்கள், டெக்னீஷியன் அவங்கெல்லாம் யாரையுமே குறை சொல்ல. ஸ்கிரிப்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்ல அழுத்தமாக இருந்திருந்தா இன்னும் படம் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கே மாறி போச்சு. தாய் கிழவி மாதிரி உள்ள ஒரு படத்தை கூட 65 வயசு அம்மா நடிச்சா கூட அந்த படத்தோட ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா மற்ற ஆர்டிஸ்ட்களை வச்சு படம் கொண்டு போயிருப்பாங்க. அப்படித்தானே? அதனாலதான் அந்த படம் வந்து இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்களும் பாக்குறாங்க. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இவங்க சொல்லிக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே பல வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த விஷயங்கள்ங்கிறதுனால கொஞ்சம் டல்லா இருக்கு. மற்றபடி நடிகர்கள் யாருமே குறை சொல்ற மாதிரி இல்ல. ஹீரோ ஹீரோயின் சிறப்பா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆக்டர் ஹரிஷ்குமார். சிறுடி எஸ்எல் டிராஃபிக் அருணா பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கோஸ்டார் ஸ்ரீதேவா ஃபுல் ஃபிளெஜ் ஹீரோ பண்ணியிருக்காரு வசூல் மன்னன். அந்த படம் பார்க்க வந்திருக்கேன். படம் பார்த்து முடிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. என்டர்டைனிங் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடியாக நல்ல ஒரு இதுவாக போயிட்டு இருக்கு படம். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அங்கங்கே லேக் இருந்தாலுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு என்ன சொல்கிறது, டிவி ஸ்க்ரீன்ஸ் மொபைலில் மட்டுமே பார்த்துருந்தவரை இப்போ பெரிய ஸ்க்ரீன் பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ ஹீரோயின் கேரக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்ல காமெடியாக இருக்குது. அதனால் வந்து ஒரு ஒரு லேக் இல்லாமல் நல்லா ஒரு இதுவாக போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய படம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கேரக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் மாமா கேரக்டர் பண்ணியிருக்காரு ஒரு டேரக்டர், குட்டிப்புலின்னு நினைக்கிறேன் அவரு. அவரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பர்ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு அவருக்கும் ஸ்ரீதேவிக்கும் ஒரு நல்ல ஒரு காம்போ இருக்குது. நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி ஹீரோவோட அவங்க 2 பேரும் காம்போ தான் ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்ல முடியும். ஆனால் படம் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு அவரு. அப்புறம் ஹீரோயின் அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கவர் ஆகட்டும், கூட பண்ணியிருக்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு கவனம் செலுத்தி இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா வந்து ட்ரெண்ட் மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன ப்ளஸ்ஸாக சொல்லிட்டு போனாலும் ஆடியன்ஸ் பார்த்துட்டு அடுத்தடுத்து ரிவ்யூ சொன்னால் தான். இப்போ தாய் கிழவி படமும் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து அது மவுத் ஸ்டாக் மூலியமாக தான் வந்துட்டு இருக்கு. படமே நல்லா வந்துட்டு இருக்குன்னு. இத்தனைக்கும் பெரிய ப்ரொடக்ஷன், பெரிய கேஸ்ட் வந்தாலுமே அது மூலியமாக அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கவனம் செலுத்தி இருக்கலாம் செகண்ட் ஹாஃப்லன்னு தோணுது. மற்றபடி படம் ரொம்ப நல்லா இருக்கு. வசூல் மன்னன் படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. சீரியல்லே பார்த்துட்டு இருந்த ஸ்ரீதேவி ப்ரோவை ஸ்க்ரீன்ல பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு. படிச்சுட்டு ஊரை சுற்றி கடன் வாங்கி தலைவர் ஒரு இளைஞனோட கதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரம் போகிறதே தெரில. நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பளித்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. தேங்க்யூ.